நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது. திண்டுக்கல்லேருந்து துர்க்கைராஜ், அப்புறம் தேனியிலேருந்து பிரகாஷ், நாமக்கல்லேருந்து கிஷோர், நம்ம கிளாஸ் அட்டன்மெண்ட்டு ரமேஷ் சார், அதுக்கப்புறம் விளாத்திக்குளத்துலேருந்து பாசக்கார தம்பி அஜித், இந்த தம்பி தான். அதுக்கப்புறம் ஷீப் அண்ட் கோட் ஃபார்ம்ஸ் நசீர் பாய், அவங்க டீமு எல்லாருமே. அது போக நம்ம மதுரை சந்துரு, நம்ம தம்பி, அவனும் ரொம்ப பாசக்காரன். அவன் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. அண்ணன் அவங்க வீட்டிலேருந்து பெண்கள் எல்லாருமே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஆடுகளத்துக்கு ஒவ்வொரு வாரமும் அழுத்தம், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சந்தை நிலவரம்லாம் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. இது திருச்சி நம்ம கார்த்தி அவருக்கு வாங்கி கொடுத்த குட்டி. எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நம்ம வெளியே வாங்கிட்டு வெளியே போயிட்டு நம்ம சந்தை பகல் நடக்கிறனால நம்ம வரதுக்குள்ளேயும் ஒரு 10-15 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துட்டாங்க. நம்ம சாப்பிடாம நம்ம வேகமாக வந்தோம் சந்தைக்கு வந்து அவங்களையும் பார்க்கணும். சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா எப்போவே நம்ம நல்லா தெரியும். எந்த ஒரு காலத்துலேயும் 365 நாளும் சந்தை வந்து கெடுபடியாக தான் இருக்குது. போன வருஷம்லாம் இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதத்துலாம் ஈஸியாக குட்டிகள் வாங்கலாம். இப்படி இருந்தும் போட்டி இருக்கிறது காரணம் என்னென்னா, விலையை போட்டி அதிகமாக இருக்கிறனால வாங்கக்கூடியவங்க அவசரப்பட்டு அனுபவம் இல்லாதவங்க 15, 16, 17ன்னு வச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த குட்டி நம்ம அஜித்துக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். 15,800ன்னு விலை வச்சுட்டு போயிட்டாங்க. அது என்ன பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல வியாபாரிக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். அதனால் நாங்கள் வந்து நம்ம விலை வச்சது வந்து 13,800 முத்துச்சாமிகிட்ட தான் வச்சோம். இது தம்பி விளாத்திக்குளத்துக்கு தான். தம்பியே நம்மகிட்ட கேட்காம நான் 14,200 நம்ம வச்சது 13,800 தான். 14,200க்கும் தரல, போயிட்டோம். ஆனால் மாமா முத்துச்சாமி என்ன சொன்னார்னா, நம்ம தென்னாட்டு சிங்களோட மாப்பிள்ளை தான். குட்டி ஆனால் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த குட்டியை தான் நம்ம அங்கே கொடுத்துருந்தோம். நம்ம காளிதாஸுக்கு 8 கிலோலாம் ஏறி இருக்குது. நம்ம பேசி கிடைக்காதனால நம்ம என்னென்னா நம்மளுக்கு திருப்தி இல்லை, போயிட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை உங்களுடைய ரெப்புடேஷனும் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ரெண்டும் முக்கியம். ரெப்புடேஷன், நற்பெயர், அது போக இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு. இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் சீட்டோ ஒரு இன்ஜினியர் சீட்டோ நீங்கள் லட்சக்கணக்காக கொடுத்தாலும் சில பேர் சீட்டு தர மாட்டாங்க. ஆனால் அந்த லட்சத்தோட சில பேர் முக்கியமான ஆள் வந்து ஃபோன் போடும்போது அது உடனே அவங்க கொடுத்துருவாங்க. இது வந்து எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லா இனத்துக்கும் பொருந்தும். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க, செல்வாக்கு. யார் இப்போ அந்த செல்வாக்கு நம்ம ஆடுகளை சந்தைக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆடுகளை வந்து குட்டி வாங்கக்கூடிய சம்சாரியும் சரி வியாபாரியும் சரி 2 பேருக்கும் பொருத்தமாக 2 பேரும் பயனடைகிற மாதிரி தான் இருக்கும். வியாபாரி மட்டும் லாபம் பார்க்குற மாதிரி, இல்லை சம்சாரி மட்டும் அப்படி பார்க்க மாட்டோம். சந்தை நிலவரம் நமக்கு சாதகமாக இல்லாட்டியும் அதை சாதகமாக கொண்டு வருவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, டக்குன்னு விலையை வச்சுட்டு அவசரப்பட்டு பூசா வருதவங்க அவசரப்பட்டு 15, 16, 17, 18ன்னு வச்சுட்டு போயிடுறாங்க. அதை வாங்கி 2,000 செலவழித்து எப்படி நீங்கள் வந்து லாபத்தை விற்க முடியும்? அதை நல்லா பார்க்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்குன்னு சில வியாபாரிங்க இருக்காங்க, நமக்குன்னு சில காலகட்டம் வரும். நம்ம போன உடனே 10 சம்சாரிக்கும் 10 சப்ஸ்கிரைபருக்கும் வாங்கி கொடுக்குறதில்ல. நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலில் நின்றுக்கிட்டே தான் இருப்போம். எது நம்மளுக்கு சாதகமாக வருது, நம்ம வந்து இடையில நம்ம லஞ்சுக்கு போவோம். எல்லாரையும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்தோம். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தவிர தம்பி நாமக்கல் கிஷோர். அதனால் நம்ம மன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். தம்பி வந்து கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவனுக்கு வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம காரில் இருந்துச்சு, அது மட்டும் கொடுத்தோம். தம்பி இப்போது நம்ம பொறுப்பு, கண்டிப்பாக உனக்கு வந்து 100 குட்டி நம்ம வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம். அவன் நம்மளை நம்பி வந்தான். அதனால் நம்ம நம்பி வந்தவங்களை யாருமே கைவிடக்கூடாது, அந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா, சந்தையில் கிட்டத்தட்ட பாதி நேரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தம்பி கிருஷ்ணன் தான் கொண்டு வந்தான். தம்பி விளாத்திக்குளம் தம்பி அஜித் பின்னாடி இருக்கிறவன் தான், டிஷர்ட் போடுங்க. நாங்கள் வந்து அந்த 13-14 கிலோக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி முத்துசாமி பேசுனது. அது வந்து 15க்கு மேலே விலை வச்சுட்டாங்க. தம்பிகிட்ட நான் சொன்னேன், தம்பி 13,800க்கு மேலே வேண்டான்ட்டேன். அவனே குட்டிக்கு 200 வச்சு 14,000 அப்படி இருந்து தரல. இப்போ நான் சொன்னேன், வேண்டாம் தம்பி, இது வேண்டாம், நீ வந்துடுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா அந்த குட்டி பாருங்கள், அந்த குட்டிக்கு இந்த குட்டியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இது கிட்டத்தட்ட கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து தீபாவளி வரைக்கும் விற்கணும்னு அவசியம் இல்லை. தீபாவளிக்கெலாம் இது எல்லாமே 35 கிலோ தாண்டிடும். தம்பி வந்து அவன் நினச்சான்னா அந்த ஜோடி குட்டிக்கு 1000 ரூபா ஜோடி கூட வச்சா விற்கலாம். நம்ம வந்து இந்த குட்டியை தான் அவனுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா, தம்பி விளாத்திக்குளம் அஜித்துக்கு தான் அந்த குட்டியை முடிச்சு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 100 குட்டி 100 குட்டியுமே சூப்பர் குட்டி. நீங்கள் பண்ணக்காரங்க யாராவது இந்த மாதிரி குட்டி இந்த மாதிரி சந்தையில் யாரும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா, நீங்கள் ஒரு 16க்கு மேலே வாங்குறா இருந்தால் இந்த மாதிரி குட்டி இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி குட்டியை வாங்கினா மட்டும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சின்ன குட்டிகளெல்லாம் 16க்கு வாங்கிட்டு போகிறாங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 13 கிலோ 13லேருந்து 14 கிலோ தான் இருக்கும். 16ன்னு ஈஸியாக வாங்கிட்டு போகிறாங்க. ஒருவேளை அவங்க புதுசாக இருக்கலாம், அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் இருக்கலாம். அதனால் அவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, நல்ல உங்களுக்கு பழக்கம் உள்ள ஆளை கூட்டு வந்து வாங்குங்க.
சந்தையை பொறுத்தளவுக்கு எல்லா நாளும் போட்டியாக தான் இருக்குது. ஏன்னா வியாபாரியை நம்ம குறையே சொல்லக்கூடாது. வியாபாரி வந்து ஒரு 14 கிலோ இருக்குன்னா அவங்க 17 18 ஆயிரம் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய யுக்தி. நீங்கள் வாங்கக்கூடிய இல்லை வாங்கி கொடுக்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆளுகள் தெரிஞ்சு விவரமாக இருந்து 2 பேரும் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம ஏமாந்துட்டு வியாபாரி ஏமாற்றிட்டான்னு சொல்லவே முடியாது. அது வியாபாரி யுக்தி. எவ்வளோ ஒரு பொருளை எவ்வளோ அதிகமாக விற்கணும் அப்படிங்கிற திறமை, அது வந்து திறமைன்னு சொல்லலாம், வேறு மாதிரி சொல்லிக்கலாம். அதில் நம்ம மாட்டிடக்கூடாது. அதுக்காண்டி தான் நம்ம என்ன சொன்னோம், தம்பி வந்து என்னென்னா எனக்கு வேணும்னேன்னு இந்த குட்டி எனக்கு வேணும், நீங்கள் முடிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி நீ விலை வைக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தம்பி 100 கூட்டிகிட்டு தான் போனான். நம்ம உடலை நம்ம என்ன செஞ்சோம்னா, இந்த சந்தை சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லைனாலும் நம்ம சாதகமாக ஆக்கிடணும். வியாபாரி 30 வியாபாரம் 40 வியாபாரம் வருவாங்க, குட்டி எக்கச்சக்கம் கொண்டு வருவாங்க, 30 குட்டி கொண்டு வருவாங்க, 100 குட்டி கொண்டு வருவாங்க. நம்ம விலை வைக்கிறத தம்பி கிருஷ்ணன் ஏற்றுக்குருவான். மற்ற ஆளுக்கு கூட 1000 2000 கூட சொல்லி குறைக்க மாட்டான், ஒரு 100 200 குறைப்பான். நமக்கு வந்து அப்படி இல்லை. ஏன்னா கிருஷ்ணன் இன்றைக்கெலாம் சந்தையில் இந்த மாதிரி குட்டி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சந்தையில் இன்றைக்கி நிலவரத்துக்கு விற்ற குட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி குட்டி. அதெல்லாம் நம்ம எடுத்து இதை 16,000 ரூபாய்க்கு விற்றாங்கன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வந்து சந்தையில் பெரிய அடிதடியாக மாறிடும். அதே மாதிரி எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. நம்ம வந்து எப்படின்னா அடுத்தவங்க குறைய சுற்றி காட்டி இல்லை இப்படி அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதாவது சந்தைன்னு இல்லை, உலகம் பூரா ஒரு நீதி இருக்குது. நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு யுக்தி இருக்குது. அதை கடைப்பிடிக்கணும். அதை வந்து புதுசாக வர்றவங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அவங்க பதற்றத்தில் இருக்காங்க. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி குட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு வளர்ப்பு குட்டி மாதிரியாக இருக்குது. நம்ம வளர்ப்பு குட்டியாக தான் எடுத்து கொடுக்கும். இது வந்து எல்லாமே ஷைனிங்காக பால் குடித்து ஆட்டிலேயே இறதுன்னு வந்தது. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கிட்டிங்கன்னா இறப்பு கம்மி, சீக்கிரம் உண்டாகும். தீபாவளிக்கெலாம் நீங்கள் தீபாவளி வரைக்கும் வைக்கலாம் அவசியம் இல்லை. தீபாவளிக்கெலாம் 100 நாளைக்கு மேலே இருக்குது. இது ஒரு 40-45 நாள்லேயே நீங்கள் வந்து கறி குட்டிக்கு மாற்றி விட்டுறலாம். ஏதோ கோயில் திருவிழாவோ உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு 400 தொட்டு இருந்தாலே உங்களுக்கு பெரிய விலை பக்ரீத் மாதிரி இருக்காது. 400 தொட்டு இருந்தாலே இந்த மாதிரி குட்டிகளை நீங்கள் லாபம் பார்த்துடலாம். எந்த குட்டியில் லாபம் பார்க்க முடியாதுன்னா, இன்றைக்கி சந்தையில் நிறைய பேர் 16,000க்கு வெறும் 13 கிலோ 14 கிலோ அதில் 10 கிலோ குட்டிலாம் எத்தனையோ கிடந்துச்சு. நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த குட்டியை கொண்டு போய் பூசானவங்க அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்மளுக்கு இருந்துச்சு. இது போக இன்னொரு ஆளையும் நம்ம சொல்ல மறந்துட்டோம். நம்ம கோயத்துலேருந்து வந்தார், பேர் செல்வனார். அவருக்கும் நம்ம வந்து ஒரு 41 குட்டி வெளியே இருந்துச்சு, நம்ம எடுத்து அவருக்கு அனுப்பிட்டோம். அவர் வந்து ரொம்ப நாளாக கோயத்துலேருந்து வரக்கு முன்னாடி நம்மகிட்ட சொல்லியிருந்தார். அவர் வந்திருந்தார், ஃபேமிலியோடு வந்திருந்தார். அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் தான் வளர்க்க போகிறாங்க. அவங்களுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருந்தோம், கிளாஸ் அட்டன் பண்ணி. அவங்களுக்கும் நல்ல ஒரு 17-18 கிலோ தர குட்டியை அவங்களுக்கும் நம்ம எடுத்து அனுப்பி வச்சுட்டோம். அது வேறு ஆளுக்கு சொல்லி இந்த குட்டி இவர் கோயத்து போகிறனால அவருக்கு நம்ம மாற்றி விட்டுருந்தோம். குட்டி எல்லாமே பாருங்கள். நம்ம நல்லபடியாக விழாத்தீவனம் அஜித்துக்கு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஷீப்ஸ் அண்ட் கோட் ஃபார்ம்ஸ்னு சொல்லி சென்னையில் வச்சுருக்காரு. அவங்க ஏற்கனவே வந்து 20 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா 20 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த நெல்லூர் சுருப்பிலாம் பக்ரீத்துக்கு 100 கிலோ 70 கிலோ 80 கிலோ வளர்த்து விற்கிறாள். அப்போ அவங்களுக்குலாம் அனுபவம் இல்லாமலா, இவர் சார் வந்து டாக்டரு. இவர் வந்து இவருடைய பக்கத்தில் நிறையா பண்ணக்காரங்க அவங்களும் கூட வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஒரு 2000 குட்டி வளர்க்குற மாதிரி செட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்மகிட்ட ஏற்கனவே வெளியே கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த திருச்சி நம்ம சார் கார்த்தி சாருக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தான் காட்டியிருந்தேன். ஏன்னா இவங்க பொட்டுக்குட்டியும் மயிலம்பாடியும் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வர லேட்டானால, ஏன்னா நம்ம நேராக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகிட்டுருந்துச்சு. அதனால் நம்ம கார்த்தி சாருக்கு அனுப்பிட்டோம் அந்த ஒரு 72 குட்டியை. இவருக்கு கிடைக்காதனால சரி சென்னையிலேருந்து வந்துட்டார், எப்படியா அந்த குட்டியை முடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கர்ச்சி பெட்டுக்கிற மூஞ்சி அவர் தான் டாக்டர் நசீர். நம்ம பண்ணையில் பக்ரீத்துக்கெலாம் வந்து போன தடவை 100 குட்டிக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய அவரை போட்டு 2-3 வருஷமாக அவருக்கு ரெகுலராக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சில நேரம் அனுப்பி விடுவோம். இது வந்து நம்ம விழாத்திக்குளம் அஜித்துக்கு எடுத்ததுக்கு அப்புறமா டாக்டர் அவருக்கும் 100 குட்டி, அவர் பண்ணைக்கு சேர்ந்தவங்களுக்கும் இன்னொரு 200 குட்டி கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஏற்றி அனுப்பியாச்சு. இது வந்து நம்ம துர்க்கைராஜ், ஆமாம் நம்ம திண்டுக்கல்ல நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, அவருக்கு நம்ம ஜவஹர் தம்பி அவனுக்கு குட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல சூப்பர் குட்டி, புதுசாக வளர்க்குறாரு. அதனால் குட்டி வந்து சூப்பர் குட்டி. அவருக்கு கிட்டத்தட்ட துர்க்கைராஜுக்கு ஒரு 3-4 வியாபாரிட்ட பிரித்து வாங்கி கொடுத்தோம். ஏன்னா குட்டி வந்து சந்தையில் இல்லை, பற்றாக்குறை. அதே மாதிரி நம்ம கடைசி நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்தோதுவாக இருந்தனால இந்த துர்க்கராஜ் இவர் தான் கொம்பு இதெல்லாம் கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. அவர் புதுசாக இருக்கனால இறப்பு எதிர்க்கக்கூடாதுனால அவருக்கு பிரித்து வாங்கி கொடுத்தோம். நல்ல குட்டிகள்லாம் வாங்கி கொடுத்தோம்.
நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த முத்துசாமிகிட்ட நம்ம விளாத்திக்குள்ள அஜித்துக்கு 13,800ன்னு கேட்டு தரல. அந்த குட்டியை திருப்பி அவரே தேடி வந்தார். ஏன்னா என்னாச்சுன்னு சொன்னால் 15,500 இந்த குட்டியை விலை வச்சுட்டாங்க. விலை வச்சுட்டு குட்டி ஏற்றிட்டாங்க, பாதி குட்டியே தீரலை. காரணம் என்னென்னா ஒரு கொடுக்கல் வாங்கல், அதில் உள்ள விளவரத்தை நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியாது, அதுக்குள்ளே நம்ம பிடிப்பாக போக வேண்டாம். நம்ம 13,800ன்னு விலை வச்சதுக்கப்புறம் தம்பி அஜித்து குட்டிக்கு 200 வச்சு 14,200 வச்சுட்டான். நம்ம டாக்டர் நசீர் சாய்க்கும் விளாத்திக்குள்ள அஜித்துக்கும் ஒரு 200 குட்டி வாங்கி கொடுத்துட்டு இருந்துட்டு இருக்கும்போது மாமா வந்து கூப்பிட்டார். மாமா வாங்க வந்து இன்னொருக்கா பாருங்கண்ணா. என்ன ஏன் கொடுக்க மாட்டீங்களா மாமாண்ணா? இல்லை மாமா நீங்கள் வந்து பேசுங்க, நான் உங்களுக்கு தரதான், நீங்கள் தான் போயிட்டீங்கன்னா சரி திருப்பி வருவோம். வந்துட்டு நம்ம திருப்பி என்ன செஞ்சோம், நம்ம தம்பி சந்துரு மதுரையில் வாடிப்பட்டியில் நம்மகிட்ட ஏற்கனவே குட்டி வாங்கி அவன் நல்லபடியாக இருக்கிறான். அவங்க பக்கத்தில் உள்ள ஃபேமிலி, அவங்க பெரியப்பா ஃபேமிலி, அவங்க லேடிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, அவங்க அண்ணன் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த குட்டியை கேட்டிருந்தோம். பின்னாடி இந்த ரெட் கலர் ஷர்ட்டு அவன் தான் அஜித்தோடைய, அவர் தான் அஜித்தோடைய அண்ணன். அஜித்தோட அண்ணன் இல்லை, சந்திரோட அண்ணன். இது வந்து எப்படின்னா இது ஒரு 60 குட்டி இருந்துச்சு. ஆனால் வந்து சந்திரோட அண்ணனுக்கும் சந்திரோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு 35-40 போதும், மிச்சத்தை வேணான்ட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், முத்துசாமிகிட்ட நம்ம கேட்ட விலைக்கு தான் அந்த விலை தான் வச்சோம். வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம தரமாட்டோம்னு சொல்லிட்டோம். அவர் கொஞ்சம் புரியாத வந்து கடைசி விட்டு கொடுத்துட்டாரு. அதில் மிச்சம் இருக்க குட்டியை நம்ம வந்து திண்டுக்கல் துர்க்கைராஜுக்கு பேசி முடிச்சிட்டோம். தம்பி கிருஷ்ணனையும் கூப்பிட்டேன். தம்பி வா, மாமா வந்து விலை குறைக்க மாட்டேன்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு, தம்பி வந்து கொஞ்சம் குட்டி வாங்கல நல்லா டேலண்ட்டு, நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தான். இந்த குட்டி பாருங்கள், இந்த மாதிரி குட்டி வந்து வளர்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி ஆட்டில் இல்லை. இது வந்து ஒரிஜினல் ப்ரீடு. நம்ம காளிதாஸ் மாமாவுக்கு வாங்கி கொடுத்தது 8 கிலோ, முதல் மாதம் 8 கிலோ, 2ஆம் மாதம் 8 கிலோ ஏறி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து பார்க்க சின்ன குட்டி 13-14 கிலோ மாதிரி இருக்கும், நல்லா இடம் வரும். இந்த மாதிரி குட்டி வந்து சந்தையில் இப்போ வர்றதில்லை. ஏன்னா இப்போ மாதிரிலாம் நடுத்தர குட்டியே இருதில்லை, எல்லாம் கொஞ்சம் பெரிய குட்டியாக தான் நல்லா விளக்கம் கொண்டுறாங்க. இந்த பேக் போட்டுக்கு தான் சந்திரோட அண்ணன். நான் சந்திரோட அண்ணன்ட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் குட்டி ஏற்றும் போது நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கும் கூட்டத்தில், நம்ம அங்கிட்டு போயிட்டுருப்போம், ஏற்றும் போது புருவ குட்டியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவர் பார்க்கல, கிட்டத்தட்ட 8-10 புருவை போட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம காலையும் தம்பி கணேசன் தான் பார்த்தாங்க. 35 குட்டி ஏற்றதில் 11 புருவையை போட்டிருக்காங்க. இவங்களுக்கு தெரியலை. நம்ம தம்பி கணேசும் காளியும் தான் பார்த்து 2 பார்த்தாங்க. அப்புறம் செக் பண்ணால் 10 இருந்துச்சு. 10ஐயுமே நம்ம இறக்கி விட்டு 35 கடாவை ஏற்றி விட்டோம், துர்க்கராஜுக்கு ஏற்றி விட்டோம். இந்த குட்டிலாம் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொம்பு வந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. இந்த புதுசாக வளர்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப இது மாதிரி குட்டி தான் நம்ம சந்தையில் பிடிச்சி கொடுத்தோம். சந்தையில் இன்றைக்கி இவ்வளோ கிராக்கி ஆகிருந்தோம், நம்ம இன்றைக்கி இவ்வளோது வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு முக்கிய காரணம் ரெப்புடேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த ரெண்டுமே எல்லாரோட வாழ்க்கையிலையும் முக்கியம். அதாவது எப்படின்னா, நம்மளுடைய நற்பெயர், நம்மளுக்கு இருக்கிற செல்வாக்கு, அதை நம்ம தான் உற்பத்தி பண்ணணும், நம்ம தான் அதை வந்து நிலைநாட்டணும். இந்த ஒரு காரணம் தான், இந்த காரணம் வச்சு தான் நிறைய பேர் ஆடுகளத்தை நோக்கி வராங்க. ஆடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி 10 பேருக்கும் நம்ம நல்லபடியாக வாங்கி கொடுத்துருக்கோம்னா, தம்பி கிஷோரை தவிர அவருக்கும் தம்பிக்கு வாங்கி கொடுப்போம். நம்ம மேலே நம்பிக்கை வச்சது நம்ம எந்த அளவுக்கு, எனக்கு ஏன்னா கிஷோருக்கு நல்லா செய்யணும்னு இன்னும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அது காரணம் என்ன, தம்பி கடைசி வரைக்கும் ஒன்றுமே பேசலை. நான் கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நீ தப்பாக நினச்சிக்காத, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, நீ எதிர்பார்க்குற 100 குட்டி எல்லாத்துலேயும் பிரித்து வாங்கி கொடுத்தோம். கண்டிப்பாக நான் உனக்கு வந்து நானே உனக்கு வாங்கி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து நம்புகிறவங்களுக்கு, நம்மளை நம்பி செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நம்மளை நம்பாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளுக்கு கடுப்பாகும். நம்ம இங்கே பாருங்க, இதெல்லாம் கார்த்தி சாருக்கு பிடிச்சி கொடுத்தது எல்லாமே சூப்பர் குட்டி. இதெல்லாம் புதுசாக வளர்க்குறவங்க பயப்படாமல் இந்த மாதிரி குட்டிகள், அவர் ஏற்கனவே அனுபவம் தான். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. என்கிட்ட 2-3 தடவை குட்டி வாங்கணும்னு சொன்னார், மறந்தே போச்சு. அவர் தான் போட்டு, இல்லை சார் இதுக்கு முன்னாடி 2 தடவை குட்டி அனுப்பி விட்டுருக்கீங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு அனுப்பிவிடுங்கனாரு. இதைத்தான் நம்ம மெட்ராஸ் சாருக்கு, நம்ம நஷீர் சாருக்கு பேசினோம். அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தார். நம்ம திருச்சி சாருக்கு பேசினோம். அவர் உடனே, ஏன்னா அவர் திருச்சி சார் கேட்ட ரேட்டு கேட்கல, அவர் கேட்டது 14.5, இது 15 சொச்சம் முடிஞ்சு. இந்த குட்டி எல்லாமே வந்து பொட்டு குட்டிலாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குட்டிகள்லாம் சந்தையில் வந்து 22,000 ஜோடி போய்கிட்டு இருக்குது. நம்ம 15 சொச்சம் தான் மொத்தமாக திருச்சி கார்த்திக் சாருக்கு வந்து இறக்கியாச்சு. நல்ல பெரிய பண்ணை போட்டிருக்காரு பாருங்கள். எல்லா குட்டியுமே சாப்பிடுது, ஏதாவது ஒரு குட்டி சாப்பிடாமல் இருக்கா? இது எல்லாமே ஆட்டில் பாதி இது பண்ணையில் வாங்கினது எல்லாமே. இதெல்லாம் 7,000 சொச்சத்துக்கு வாங்கினேன். உங்களுக்கு நல்ல லாபம். தீபாவளிக்கு 35 கிலோ வந்துடும். எதுவுமே கார் குட்டிங்க கிடையாது. எல்லாமே இதில் எட்டயபுரம் பொட்டு, அதாவது எல்லாமே தீபாவளிக்கு வளர்க்குற மாதிரி இவர் வாங்கலை. நம்ம அதாவது பக்ரீத்துக்கு தான் வாங்கியிருக்காரு. இந்த எட்டயபுரம் பொட்டெல்லாம் 45 கிலோ 50 கிலோ வரக்கூடியது நல்ல ப்ரீடு. இதில் 24-23 கிலோலாம் கிடக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி கிளாஸ் ஆகுது. யாரும் புக் செய்யாதீங்க, ஃபுல்லாகிடுச்சு. செப்டம்பர் 27க்கு மட்டும் உங்கள் பேர் அனுப்புங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.